ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பர் மாய்ஸ்டான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கோகனட் கேக் ரெசிபி தான். இது கோகனட் ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் நம்ம 100 grams ஆஃப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துப்போம். கூடவே கேஸ்டர் சுகர் 100 grams எடுத்துப்போம். கேஸ்டர் சுகர் அப்படின்றது நல்லா பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரை தான். இப்போது இந்த பட்டரையும் சுகரையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்ததுனாலும் அதை வச்சு நல்லா ஒரு 2 to 3 minutes பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பேல் எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பேல் எல்லோ கலரில் பீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முட்டை ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக நம்ம 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 minutes ஒரு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சைட்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நம்ம முட்டையை பீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று கலந்து சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ ஒரு முட்டையை பீட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இன்னொரு முட்டையையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதையும் பீட் பண்ணிக்கலாம். நடுவில் இதையும் நல்லா ஒரு வாட்டி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணுங்கள். இப்போது இது கூடயே நம்ம மைதா மாவு 90 grams அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 cup அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸ் விற்கிது இல்லையா கடையில், அந்த மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த கேக்குக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீடில் 3 to 4 minutes ஸ்க்ரேப் பண்ணி விட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பால் நீங்கள் ஒன்று ஏற்கனவே கொதிக்க விட்டு ஆற வச்ச பாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பசும்பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண தானே போகிறோம், அதனால். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேக் டின்னு நீங்கள் லோஃப் பேன் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் லோஃப் பேன்லேயும் இதை பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் டின்னில் பேக் பண்ணுறேன். இப்போ பேட்டரை அதில் ஆட் பண்ணியாச்சு. மறக்காமல் பேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பட்டர் பேப்பரில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மாவு, அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சமமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீன்வைலில் நம்ம அவனை 170 degree Celsius ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஒரு 5 to 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes இதை நம்ம பேக் பண்ணணும். ஒரு 15 minutesல நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருந்தது. ஸோ நல்லா ரைஸ் ஆகி 40 to 45 minutesல இந்த கேக் நம்மளுக்கு தயாராகிடும். ஒரு வாட்டி வெளியில் எடுத்து பார்த்து ஒரு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத்பிக்கில் கேக் பேட்டர் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அது ஆறுனதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி கவுத்து போட்டு கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பர் ஈஸியான கேக் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.